ஹாய் கைஸ், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நெக்ஸ்ட்டு லவ் ஷார்ட் ஃபிலிம் வந்துட்டு ஒன்று பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு தான் வந்துட்டு டேரக்டர் நான் வந்துட்டு கூப்பிட்ருக்காரு. இன்றைக்கி வந்து ஷூட் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அண்ணன் வந்துட்டு சரி வைபாக வந்துட்டு ஒரு மோட்டிவேஷன் சாங்காக போட்டுட்டு இப்போ எல்லாத்தையும் ரெடி பண்ணிகிட்டு இருக்காரு. வாங்க, இதே வைப் வந்துட்டு இருக்குமா என்ன ஏது அப்படின்றத அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க. ஏன்டா நீ வேற எல்லாம் எடுத்து வைக்கிறதுக்கு முறையா இருக்குன்னு சொல்லி சாங் போட்டா ஒரு வைப் அந்த வைப்ல எடுத்து வச்சுட்டு இதே வைப்பை ஷூட்டிங் ஸ்பாட்ல பண்ணுங்கன்னா 2 நாள் முடிக்க வேண்டிய ஷூட்டை 2 மணி நேரத்துல முடிச்சு கொடுக்குறோம். தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாத. என்ன சொல்றீங்க? அந்த மாதிரிலாம் அவன் கதை கட்டிட்டு இருப்பான். அதான் நீங்க எதுவும் நம்பாதீங்க, சரிங்களா? உங்க ஸ்பாட்ல எவ்வளவு கஷ்டப்படுறது எங்களுக்கு தான் தெரியும். ஸோ வந்துட்டு அண்ணன் வந்துட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு இருக்காரு. ஏன்னா இன்னைக்கு நைட் ஷூட் போறோம். ஆமாம், இன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக வெடி ஷூட்டு தான். என்ன பண்ண போறது? முக்கியமா அருணியக்காவை இன்னைக்கு தூக்குல போட போறோம். இல்ல, தூக்குல போடுற மாதிரி சீனை எடுத்து ஓட்டகாசு சேனல்ல போட போறோம். அது எல்லாத்தையும் பார்த்து போறாங்கடா. அது எல்லாத்தையும் பார்த்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. இன்னைக்கு ரொம்பவே இல்ல இந்த வீடியோ பார்த்து வந்துட்டு இந்த ஷார்ட் ஃபிலிம் பார்த்து நீங்க ரொம்ப சப்போர்ட் பண்ணுங்க. ஏன்னா இன்னைக்கு வந்துட்டு முழுக்க அருணியக்காவுக்கு வந்துட்டு ஒரு டிஸ்க்ளைமரா தான் இருக்கு. இந்த ஜனங்களை பயமுறுத்தணும்னா அப்பப்ப மர்டர் பண்ணணும், இல்ல பால் குடிக்கணும். குடிடா, நல்லா குடி. ரொம்ப சரி, ஓகே, கட் பண்ணிக்கலாம். தெரியல, ஞாபகம் வரும்போது சொல்றோம். அந்த அக்காவுக்கு தான் கொஞ்சம் கடினமா இருக்கும் அந்த அக்காவோட சீன் எடுக்கிறது. ஸோ அதுதான் சொல்ல வந்தேன். ஏன்னா அருணியக்காவுக்கும் சபரி அண்ணனுக்கும் தான் ரொம்ப சீன் அதிகமா இருக்கு, டைலாக் அதிகமா இருக்குது. இன்னைக்கு இவங்க 2 பேரும் என்ன பாடுபடுத்த போறாங்கன்னு தெரியல. நான் எதிர்பார்த்த மாதிரி டக்குன்னு பண்ணாங்கன்னா நான் நினைச்ச டைமுக்குள்ள முடிச்சிடலாம். ஆனா இவங்க எந்த டைம்ல முடிக்க தர போறாங்க எனக்கு தெரியல. இல்ல, அதெல்லாம் நான் பெரிய டைலாக்கா எழுதி வச்சுக்கிறேன். எங்க போய் முடிச்சிடலாம், நீட்டா முடிச்சிடலாம். நல்லா தான் மேம் பேசணும். அப்படியே வாழைப்பழம் மாதிரி பேசுவாங்க மேம். இவங்க பேசுறத பார்த்தா எப்படியா பட்டவங்கள தான் உயிர்ந்துருவாங்க. டைலாக் நீ பாத்தியா? என்னன்னா நீங்க ஷார்ட்லயுமே மாத்திட்டீங்க, கிளைமேக்ஸ் மாத்திட்டீங்க. கிளைமேக்ஸ் மாத்திட்டீங்க. கிளைமேக்ஸ் எழுதும் போது எனக்கு அந்த செட்டா நான் ஃபர்ஸ்ட் கூட சொன்னல, அது செட் ஆகல. பட் ஆனா இது எனக்கு நல்லா இருந்துச்சு. அது ஆனா அப்படியே டோட்டலா லவ் இதா மாத்திட்டீங்க. நல்லா கடைசில கொஞ்சம் காமெடியா இருக்கலாம்னு பார்த்தேன். அது செட் ஆகாத மாதிரி இருந்துச்சு. அதனால கொஞ்சம் சீரியஸான லவ்வாவே கொஞ்சம் முடிச்சிடலாம்னு சொல்லிட்டு பண்ணிருக்கேன். கண்டிப்பா இந்த ஸ்கிரிப்ட் வந்துட்டு உங்களுக்கு எல்லாமே ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஆமா, ரொம்ப நாள் கழிச்சு நம்ம சேனல்ல வந்துட்டு கொஞ்சம் லென்த்தியான ஒரு ஷார்ட் ஃபிலிம் வந்து பண்ண போறோம். எஸ், நல்லா பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஸோ எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த ஓட்டகாசு விளாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு பிடிச்சத கமெண்ட்ல சொல்லுங்க. அசிங்கமா தரேன். ஓகே, கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு மனசுல என்ன தோணுதோ கமெண்ட் சொல்லுங்க. பிடிச்சத கமெண்ட்ல சொல்லுங்க. சரி, உங்களுக்கு எங்க கிட்ட இருந்து விளாக்ஸ்ல என்னென்ன பிடிச்சிருக்கோ அப்ப அது எல்லாத்தையுமே கமெண்ட்ல சொல்லுங்க. பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஃப்ரைடே நைட்டு வந்துட்டு ஒரு 7 மணிக்கு ஷூட் ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லி பிளான் பண்ணிருக்கோம். 7 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி நைட்டு ஒரு 2-3 மணி வரைக்கும் முடியறதுக்கு 2-3 மணி ஆயிரம் நினைக்கிறேன். முடிஞ்ச கையோட நாளைக்கு காலையில மறுபடியும் 7 மணிக்கு ஷூட் ஸ்டார்ட் ஆகி நாளைக்கு ஈவினிங்குள்ள இந்த ஷார்ட் ஃபிலிம் ஒரு ஷார்ட் ஃபிலிம் நைட்டு நாளைக்கு மதியானம் சாயந்தரத்துக்குள்ள முடிச்சுட்டு நாளைக்கு ஈவினிங் கையோட விளாக் பண்ணலாம்னு முடிவு பண்ணிருக்கோம். நேற்று கூட நாங்கள் பேங்க்ல வந்து டிஸ்கஸ் பண்ணோம்ல, பார்த்துருப்பீங்க. அந்த விளாக் வந்துட்டு பண்ணலான்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணிருக்கோம். நாளைக்கு சாயந்தரம் ஸ்டார்ட் பண்ணி நைட்டு வரைக்கும் விளாக் போகும். மேபி சண்டே தான் ரெஸ்ட் எடுக்கலாம்ன்ற ஒரு ஐடியால இருந்தோம். ஆனா அதுமே வேற பிளான் பண்ணியாச்சு. என்ன பிளான்னா இன்னைக்கு நம்ம பண்ண போற ஷார்ட் ஃபிலிம் சண்டேவே டப்பிங் போறோம். டப்பிங் அப்புறம் என்ன மண்டே டியூஸ்டேல ரிலீஸ் பண்ணிடலாம்ல? பண்ண முடியாது, அதுக்கு நம்ம மியூசிக் டைரக்டர் ஒத்துக்க மாட்டாரு. அவர் என்ன ஸ்பீட்ல பண்ணி தராரோ அது பொறுத்து தான் நம்ம வந்து ரிலீஸ் பண்ண முடியும். ஏன்னா அவரும் பிஸியா இருக்காரு. ஃப்ரீயா இருந்தா கூட பண்ணி கொடுத்தாரு. ஓகே, நம்ம வந்துட்டு லாஸ்டா ஒரு பண்ணிருந்தோம் ட்ரீம் சொல்லிட்டு படம் பண்ணிருந்தோம்ல. அதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரே நல்ல காலையில ஸ்கிரிப்ட் யோசிச்சு அன்னைக்கே எழுதி அன்னைக்கு அடுத்த நாளே ஷூட் போய் அன்னைக்கே டப்பிங் முடிஞ்சு அடுத்த நாளே மியூசிக் மட்டும் வந்துருச்சு. அவர் மியூசிக் ஸ்பீடா பண்ணி கொடுத்தாரு. 3 நாள்ல வீடியோ ரிலீஸ் பண்ணிட்டாரு. ஸ்டார்ட் பண்ணி 3 நாள் ரிலீஸ் பண்ணோம். அந்த மாதிரி ஸ்பீட்ல எல்லா வீடியோவும் பண்றது ரொம்ப ரிஸ்க். ஏன்னா அது கொஞ்சம் தேவைப்பட்டுச்சு. அந்த டைம்ல வந்து ரிலீஸ் பண்ண வேண்டிய நீடு இருந்தனால அது ரிஸ்க் எடுத்து பண்ணோம். இது வந்துட்டு அந்த அளவுக்கு நீட் இல்லை, பட் ஆனால் கொஞ்சம் எமர்ஜென்சி தான்.
ஏன்னா ரொம்ப நாளாக வந்துட்டு நம்ம சேனலில் சாங் மட்டும் தான் போட்டிருக்கோம். ஒரு முக்கியமான ஒரு வீடியோ இது வரைக்கும் போடல. அதனால கொஞ்சம் இது அவசரமாக பண்ணி ரிலீஸ் பண்ணுற மாதிரி தான் நான் யோசிச்சுட்டு இருக்கேன். பார்க்கலாம், முடிஞ்ச அளவுக்கு இப்போ வாரம் இல்லாமல் அடுத்த வாரத்துக்குள்ள ரிலீஸ் பண்ணுறதுக்கான வழியை பார்க்கலாம் அப்படிங்கிறோம். கண்டிப்பாக. ஓகே, ஸோ சாங்குக்கு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்திருக்கோம். இன்னும் நிறைய சப்போர்ட் கொடுங்க. அண்ட் வாட்டர் கிளாஸ் விளாக்ஸுக்கும் வந்துட்டு இன்னும் நிறைய சப்போர்ட் தேவைப்படுது. ஸோ வந்துட்டு ஒரு முயற்சியாக வந்துட்டு இந்த சேனலையும் ஓப்பன் பண்ணி விளாக்ஸும் எடுத்துட்டு இருக்கோம். ஸோ ஏதாவது பண்ணி முயற்சி பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. சாங் ரிலீஸ் பண்ண லாஸ்டா இன்னும் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸே நிறைய பேர் சாங் பார்க்காம இருக்கீங்க. ஆமா, நிறைய பேர் வந்து அந்த பார்க்காதீங்கன்னா ஓட்டகாசை போயிட்டு பொட்ட குயில் சாங் சொல்லி அடிச்சிங்கனாலே வந்துடும். பொட்ட குயில் ஆல்பம் சாங் அடிங்க வந்துடும். கண்டிப்பா அந்த சாங் எல்லாம் பாருங்க, உங்க எல்லாத்துக்கும் பிடிக்கும். பார்த்துட்டு எப்படி இருக்குன்றது நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. இன்னும் பார்க்காதீங்கன்னா பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க, நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம். ஏன்னா அடுத்து நாங்கள் இந்த மாதிரி சாங்ஸ்லாம் பண்றதுக்கு ஒரு மோட்டிவா இருக்கணும்னா அது நீங்க மட்டும்தான், நீங்க நினைச்சா மட்டும்தான் முடியும். பார்த்துட்டு எப்படி இருக்குன்றது நீங்க கன்ஃபார்ம் சொல்லுங்க, நாங்கள் அடுத்தடுத்து என்ன பண்ணான்றது முடிவு பண்றோம். எஸ், ஸோ வாங்க நம்ம வந்துட்டு நெக்ஸ்ட் வந்துட்டு ஷூட் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறமா எப்படியெல்லாம் போகுது, என்னென்னலாம் பண்றோம் அப்படின்றத அப்பப்போ அப்படியே இன்னைக்கு நைட் ஷூட் ஆகட்டும், நாளைக்கு டேல நடக்கிற ஷூட் ஆகட்டும், எல்லாமே நாங்கள் ஒரு பிளாகா கேப்சர் பண்றோம். பண்ணி கண்டிப்பா கூடிய சீக்கிரத்துல அதையே ரிலீஸ் பண்றதுக்கு வழி பார்க்குறோம். அதுல பாருங்க. ஓகே, 24K வியூஸ் போயிருக்குதுங்க பாருங்க. எத்தனை வியூஸ்? 299. இரு முடி மட்டும். என்ன டைம்ல ஒன்றும் இல்லை, ஃபியூச்சரில் கண்டிப்பாக போகும் பாருங்க. வியூஸ் வந்துட்டு கண்டிப்பாக போகும். இன்னைக்கு 229, நாளைக்கு 229Kவா மாறலாம், நாளான்னைக்கு லேக்ஸாக மாறலாம், அடுத்த நாளைக்கு மில்லியனாக மாறலாம். மோட்டிவேஷன் வைப் போய்கிட்டே இருக்கு. much later. ஹாய் காய்ஸ், இப்போ வந்து ஷூட் வந்துட்டு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நைட் ஷூட்டு. ஆக்சுவலாக வந்து டைம் பார்த்தீங்கன்னா 8 மணி ஆயிடுச்சு. ஸ்டார்ட் பண்ணவே 8 மணி ஆயிடுச்சு. 7:45 இப்போதைக்கு நமக்கு 8 மணின்ற மாதிரி கணக்கு. ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா கேமரா வந்து செட்டிங் போட்டுட்டு இருக்கோம் பாருங்க. அவர் கஷ்டப்பட்டு போட்டுருக்காரு. கேமராமேன் அங்கே இருக்காரு அவரு. ஸோ அவர் தான் நம்ம நியூ கேமராமேன். ஆல்ரெடி முன்னாடி ஷூட்லேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க. ட்ரீம் தானே? ஆமாம், ட்ரீம் ஷாட் தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவரு நம்மளோட நியூ கேமராமேன். லைட் ஆஃப் பண்ணுறாரு. சரி, ஓகே, அவ்வளோதான். நாங்கள் ஷூட் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஃப்ரீ டைமில் அப்பப்போ எல்லாம் எடுத்து காட்டுறோம். ஸோ பாய். ஏங்க முடியலைங்க, டைரக்டர்னா போட்டு ஓட விட்டுட்டே இருக்காருங்க. இங்கிருந்து ஓடினா காந்திபுரமே போயிடும் போல. அவ்வளோ தூரம் நான் ஓடிட்டேன், முடியல. அங்கே பாருங்க, என்னை துரத்துனா இந்த 4 பேர் முன்னாடி தான் போயிட்டு இருக்காங்க. தெரியுதா உங்களுக்கு? இப்போ வந்து ஷார்ட் ஓகேவான்றதை பார்த்துட்டு இருக்காங்க. அவ்வளோதானா? தெரியல. ஷார்ட் ஓகேவாண்ணா? எல்லா கேமே வந்து உண்மையானவன். நல்ல வசனம் இருக்கீங்க, நல்லா இருக்கு. வரலீங்களா? சரி சரி, பட்டாசு வெடிக்கிறீங்களா? இந்த ஒளிஞ்சு போய் பயம் எடுக்கிறா? நானும் போடுறேன், என்னையும் எடுங்க அப்படியே கையோட. முன்னாடி வந்திருந்தா அடியால போட்டு இருந்திருக்கலாம். சொல்லிட்டு நான் வந்து எடுத்து முடிச்சாச்சுங்க. ஓகே கைஸ், இங்கே வந்துட்டு இந்த ஷூட் வந்து முடிஞ்சிச்சு. இங்கே ஒரு 1/2 மணி நேரம் ஆச்சு வந்துட்டு. நெக்ஸ்ட் வந்துட்டு பாய். நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு வீட்டுக்குள்ள தான், ஃபுல் டே நைட் ஃபுல்லாக வீட்டுக்குள்ளே தான் எடுக்கிறோம். வாங்க நெக்ஸ்ட் அங்கே பார்க்கலாம்.